ஹலோ ஆல் ஸ்ருதிகா எவிக்ஷனை தொடர்ந்து ஸ்ருதிகா கலர்ஸில் வந்து பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் இந்த ஷோலேருந்து வெளியே போனால் சும் வந்து ரொம்பவே சேடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சும்மோட ரிலேஷன்ஷிப் அப்படி தான். நான் வந்து இது ஒரு ஷோவாக பார்க்கல, என்னோட லைஃபோட ஒரு பார்ட்டாக தான் பார்க்குறேன். ஸோ என்னோடையும் சும்மோடைய ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் எவிக்ட் ஆகலைன்னா யார் எவிக்ட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவே சொல்கிறாங்க. சாஹத்துக்கு தான் அந்த சான்ஸ் இருக்குது. ஏன்னா கடந்த 2 வாரமாக சாஹத் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமேட்டு எனக்கு இது போதும், என்னோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இதுக்கு மேலே வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சாஹத் தான் வந்து சான்ஸ் இருந்தது எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னோட பெரிய ஒரு ரிக்ரெட் பிக் பாஸ் ஹவுஸில் என்னன்னு சொல்லணும்னா திக்விஜயோட எவிக்ஷன் தான். ஆனால் அதில் நான் மட்டும் வந்து சம்மந்தப்படலை. 8 பேர் வந்து திக்விஜயை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இது சல்மான் வந்தபோது என்கிட்ட சொன்னார், ஸ்ருதிகா மட்டும் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ அங்கே வந்து 8 பேர் வந்து திக்விஜய் வந்து நாமினேட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் தானே ரெஸ்பான்சிபிள், எதுக்கு அப்புறம் ஸ்ருதிகா மேலே மட்டும் வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சல்மான் சொல்லும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ரிக்ரெட் இருந்துகிட்டே இருந்தது. என்னால் வந்து திக்விஜய் போயிட்டானோன்னு சொல்லிட்டு. மேபி அதனால கூட இருக்கலாம். அந்த கர்மா வந்து எனக்கு வந்து இப்போ திருப்பி அடிச்சிருக்கலாம். இந்த ஃபினாலேக்கு ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி நான் வந்து எலிமினேட் ஆகிட்டேன். அதாவது ட்ராஃபிக்கு பக்கத்தில் போயிட்டு நான் வந்து திரும்ப வந்துட்டேன். அடுத்தது ரஜித் தலாலை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து பல்ட்டு இங்கேயும் அங்கேயும் மாற்றி சொல்லினே இருப்பார். ஸோ இந்த கஷிஷ் அண்டு அவினாஷ் விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சல்மான் முன்னாடி வந்து அவினாஷ் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஈஷா கிட்ட வந்து அவினாஷ் நல்ல பையன், அவன் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரஜித் தலால் வந்து ஒரு பல்ட்டு அப்படின்னு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஆனால் ரஜித் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் பிரேக் டவுன் ஆன டைமில் யாருமே என் கூட வந்து நிற்கலை. ஸோ ரஜித் வந்து என்னை ரொம்பவே கேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஹேஷ்டாக் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கடைசியில் வந்து சும் தான் வந்து வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஏன்னா சும் வந்து டிசர்விங் அப்படின்னு. சரி, இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே.